ஏன் சார்? ஏன் அந்த கில்ட்டினஸ் இருக்குன்னு சொல்றீங்க? கில்ட்டினஸ்னா நம்ம எதுவும் இந்த பிசினஸ்க்கு வந்து கஷ்டப்பட்டு வரல. ஏன்னா 95ல வந்து நாட்டு மருந்து வியாபாரம்ன்றது ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரி இருக்கும். யாருக்கு எந்த விஷயம் தெரியும்? இப்ப எல்லாருக்கும் தெரியுது. 95ல யாருக்குமே தெரியாது. அந்த டைம்ல அவருக்கு திடீர்னு உடம்பு சரியாதப்போ அவருக்கு பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சோ அந்த டைம்ல வரும்போது லட்டு மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம சோம்பேறித்தனமா இல்ல அந்த இது லேக் ஒன்று தெரியல. என்னால வந்து ஒரு 5 to 6 7 இயர்ஸ் கிட்ட க்ரோத் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணலாம் சொல்லிட்டு திருப்பி பேக் ஆயிடுறது. புரியுது. ஸோ இந்த பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. எப்படி ஒர்க் ஆகும்? லைக் எப்படி நீங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸை வாங்குவீங்க? மெட்டீரியல்ஸ் வந்து சவுத்துங்க. இப்போ வந்து நீங்க சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பிசினஸ் ஏரியா மட்டும்தான். ராட்லெக்ஸ் வந்து இங்க இருக்காது. முதல்ல வந்து திருவள்ளூர் ஏரியால மகுடம்பூ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து விருதுநகர், சாத்தூர், தேனி பெல்ட், அதுக்கப்புறம் வந்து சித்தூர் அந்த இது இருக்குல்ல, அந்த குடியாத்தம், அந்த ஆம்பூர் பெல்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, செஞ்சி, அந்த பக்கம் ஃபாரஸ்ட்லாம் இருக்கு. ஸோ அங்க இருந்து ராட் ட்ரக்ஸ் வந்துட்டு இங்க வித்துட்டு இருக்காங்க. பட் நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆந்திரா இருக்கு. நம்ம சவுத் இந்தியாலே பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடை விட ஆந்திராவும் கர்நாடகாவும் கொஞ்சம் நிறைய வந்துட்டு